காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு உதவி வரும் நேரம். வேதாகமத்தின் ஆதார வசனம் சங்கீதம் 105 வசனம் 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. முதலாவது தியான பகுதியாக சங்கீதம் 105 முதல் 22 வசனங்களையும் படிக்க கேட்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நெத்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இருப்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா. உதவி வரும் நேரம். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு எதிராக தீங்கான முடிவெடுத்து
அவனுக்கு கேடு செய்ய துணிந்த போது தேவன் தலையிட்டு அவனை காப்பாற்றினார். அவனுடைய சகோதரர்களை தண்டித்திருக்கலாம், ஆனால் தேவன் அப்போது அந்த விதமாக உதவி செய்யவில்லை. யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் அதிகாரியாக இருந்தபோது யோசேப்பின் மேல் பழி சுமக்கத்தக்கதான ஒரு சம்பவமே நடைபெறாமல் தேவன் தடுத்திருக்கலாம். தேவன் அவ்விதம் செய்யவில்லை. யோசேப்பு சிறையில் இருந்தபோது இவன் மூலம் சொப்பனத்திற்கு விளக்கம் கேட்டு விடுதலையானவன் மூலமாக யோசேப்பு விடுதலையாகும்படியான ஒரு உதவியை செய்திருக்கலாம். ஆனால் அவ்விதமும் தேவன் உதவி செய்யவில்லை. காரணம் என்ன? சகோதரர்களின் சதியை தடுத்திருந்தால் அவன் யாக்கோபின் மகன் என்ற அந்தஸ்தை மட்டுமே உடையவனாய் இருந்திருப்பான். போர்த்திப்பார் வீட்டு சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருந்தால் அவன் போர்த்திப்பார் வீட்டு அதிகாரி என்ற அந்தஸ்தை மட்டுமே பெற்றிருப்பான். சிறைச்சாலை நண்பன் வழியாக உதவி கிடைத்திருந்தால் ஒரு விடுதலையான கைதி என்ற அந்தஸ்தில் மட்டுமே இருந்திருப்பான். ஆனால் தேவன் அவனுக்கு சரியான ஒரு நேரத்தில், சரியான ஒரு சூழ்நிலையில், சரியான ஒரு விதத்தில் உதவி செய்ய காத்துக்கொண்டே இருந்தார். அந்த உதவியினால் யோசேப்பு ஒரு தேசத்திற்கே அதிபதியானான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கெஞ்சி கேட்ட சில சூழ்நிலைகளில் நமக்கு தேவன் உதவி செய்யாதிருந்திருக்கலாம். அதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அதிக பிரச்சனைகள் உள்ளதாக ஒருவேளை மாறியிருக்க முடியும். ஆனால் நாம் உண்மையாக தேவனை பின்பற்றி வாழ்கின்ற மக்களாக இருக்கும் போது அவருடைய உதவி தாமதமாகின்றதே ஒழிய இல்லை என்று ஆகிவிடாது. எந்த இடத்தில், எந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்தால் தேவன் விரும்புகின்ற விதமான ஒரு உயர்ந்த மேன்மை நமக்கு வரும் என்று அவர் அறிகிறாரோ அந்த வேளைக்காக கர்த்தர் நமக்காக காத்திருக்கின்றார். சகலவற்றையும் அவர் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வைத்து செயல்படுகின்றார். அருமையானவர்களே, எந்த ஒரு சோதனையின் பாதையும் நம்மை அழித்துவிட அனுமதியாமல் தப்பிக்கும்படியான போக்குகளை உருவாக்கி கொண்டே இருப்பார். அதுதான் நம்முடைய தேவனுடைய அதிசயம். தாவீதின் வாழ்க்கையிலும் இதை பார்க்கின்றோம். அவனுக்கு துன்பம் வந்தபோது சவுலின் மனதை அவர் மாற்றியிருக்கலாம். அந்நிய நாட்டு ராஜா ஆகீசிடம் தொடர்ந்து தங்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்க இயலும். ஆனாலும் கர்த்தர் அவ்விதமாக செய்யவில்லை. எனவேதான் அவன் ஒரு நாள் ராஜாவாக முடிந்தது. ஆம், சில நேரங்களில் தேவன் அக்கினி சூளைகள் 7 மடங்காக சூடாக்கப்படும் வரை பொறுமையாயிருக்கலாம். அது தேவன் அமைதியா இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அருமையானவர்களே, நமக்கு ஒரு பெரிய உதவியை செய்யும் வேலைக்காக கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக காத்து கொண்டே இருக்கிறார். அந்த உதவி நம்மிடம் சந்திக்கும் போது தேவன் திட்டமிட்ட அந்த பெரிய மேன்மை நம்மை நாடி வரும். உதவி வரும் நேரம் இந்த வருடத்திலே உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது. அசாத்தியங்களை செய்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். உலகம் உன்னை கசக்க வைக்கும் போதெல்லாம் இறைவன் உனக்கு இனிமை தர காத்திருக்கிறார் என்பதை மறவாதே சகோதரனே, சகோதரியே. வேதத்திலே தேவனை அறியாதவர்களை கொண்டு தேவன் தம்முடைய ஜனங்களை சீர்படுத்தின சில காரியங்கள் உண்டு. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் வசனம் 12 படிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் காலம் துவங்கி யூத மக்கள் பாபிலோனுக்கு சரியாக கொண்டு போகப்பட்ட காலம் வரையும் பல காலகட்டங்களில் இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறியாத அரசர்களை கொண்டு தேவன் தண்டித்ததை வேதத்தில் படிக்கின்றோம். இஸ்ரவேல் மக்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கவும், அவர்கள் தேவனுக்கு எதிராக செய்த தவறுகளை உணர வைக்கவும், அவர்களை மனம் திரும்புதற்கு நேராக நடத்தவும் தேவ பயமற்ற அக்கிரம சிந்தை கொண்ட ராஜாக்களை தேவன் உபயோகித்தார். எரேமியாவின் புஸ்தகத்தை படிக்கும் போது எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து நகரை பாழாக்கி போட்டு மக்களை சிறைப்பிடித்த நேபுகாத் நேச்சரை தேவன் தம்முடைய ஊழியக்காரன் என்று அழைத்தார். அருமையானவர்களே, தேவன் தம்முடைய சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சன்மார்க்கர்களை மட்டுமல்லாமல் சில துன்மார்க்கர்களை கூட தெரிந்து கொள்கிறார் என்பதை நமக்கு வேதம் அழகாக தெளிவுபடுத்துகிறது. தம்முடைய ஜனங்கள் தம்மை விட்டும் தம்முடைய நியாய நெறிகளை விட்டும் விலகி சென்று மனம் போனபடி வாழ்ந்து தேவனை கோபமூட்டும் போது துன்மார்க்கமானவர்களை கொண்டு கூட அவர்களை சிட்சித்து சீர்படுத்துவது தேவனுடைய பார்வையில் தேவையாக உள்ளது. அருமையானவர்களே, சில வேளை நாமும் கூட தேவனிடமிருந்து கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நெறிமுறைகளின்படி வாழாமல் போகும்போது இவ்விதமான ஒரு சிட்சிப்பினையும் சீர் செய்தலையும் அவர் செயல்படுத்த முடியும். தேவனுக்கு பயப்படாமல் தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்றவர்கள் அலுவலகம், தொழில்துறை, அண்டை வீடு போன்றவற்றில் நமக்கு எதிராக செயல்படலாம். அவர்களுடைய அநீதியான அக்கிரமமான நடவடிக்கைகள் நம்மை பாதித்திருக்கலாம்.
ஒருவேளை நாம் தேவனுடைய நியாயங்களை சரியாக மதித்து வாழாததினால் கூட தேவன் அப்படிப்பட்டவர்களின் அக்கிரம செயல்களை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாம். எனவே நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை ப்ரூன் பண்ணுவதற்கு அவர்களை ஒரு பிரம்பாக உபயோகப்படுத்துகிறாரோ என்று ஆராய்ந்து தேவனுக்கு முன்பாக முதலாவது நம்மை சரி செய்ய முன்வர வேண்டும். கர்வத்துடன் வாழ்கின்றவனை கண்டு சலிப்படைய வேண்டாம். அருமையானவர்களே, தாழ்மையுடன் வாழ வேண்டிய தேவையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறரோடு நமக்கு பிரச்சனைகளும் பிறரால் நமக்கு பாதகமான காரியங்களும் நடக்கும் போது நாம் முதலாவது செய்ய வேண்டியதெல்லாம் தேவனோடு உள்ள நம்முடைய உறவும் தேவனுக்கு முன்பாக நமது வாழ்வும் சரியாக செவ்வையாக இருக்கிறதா என்பதை சோதிப்பதே ஆகும். தேவனோடுள்ள உறவு நிலைகளை செப்பனிடுவதாலும் அவரோடுள்ள ஐக்கிய நிலைகளை ஆழமாக்கிக் கொள்வதாலும் பிறரால் ஏற்படும் பிரச்சனைகளை நிச்சயமாக வெற்றியாக மேற்கொள்ளும் வழி தோன்றும். அதற்கு நிச்சயமாக தேவன் வேதத்தை திறக்கும் போது மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் போக வேண்டாம். வேதத்திலிருந்து தேவன் வார்த்தைகளின் மூலமாக உங்களோடு பேசுவார். நம்முடைய வழிகளும் வாழ்க்கை முறைகளும் தேவனுக்கு எதிராக இருக்கும் போது எதிரிகளின் எதிர்ப்புகளையும் அவருடைய அநீதியான செயல்களையும் நாம் மேற்கொள்வது சிரமமாக தோன்றும். ஏனென்றால் நம்முடைய வழிகள் தேவனை நமக்கு ஆதரவாக வரவிடாமல் தடை செய்து விடுகிறது. சிந்திப்போமா? உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். உதவி வரும் நேரம் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. தேவனை அறியாதவர்களை கொண்டு உங்களை சீர்படுத்துகிற தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அசாத்தியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போமா? நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நாங்கள் ஆண்டவரே அந்த வசனம் எங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறது. அநேக வார்த்தைகளை நீங்கள் தந்திருக்கீங்க வாழ்க்கையிலே. யோசேப்புக்கு கொடுத்த வார்த்தையை போல உம்முடைய வசனம் எங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் நீ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் போகாது. எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் எங்களோடு உண்டு. எந்த நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் பொல்லாப்பானதை உமக்கு விரோதமாக நாங்கள் செய்யாமல் நாங்கள் அமைதியாக இருந்து எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நேரம் அப்பா. யாரையும் பார்த்து கர்வத்துடன் வாழ்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சலிப்படையாமல் எங்களை தாழ்த்தி எங்களுக்கும் உமக்கும் இருக்கக்கூடிய உறவிலே ஏதாவது சரி செய்ய வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் பார்த்து எங்களை மண்டியிட்டு உம்மோடு தாழ்த்தி கொள்கிறோம். கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தும். எங்களை ஆண்டவரே ஆராய்ந்து கொள்வதாலும் உம்முடைய உறவு எங்களோடு ஐக்கியமாக இருக்கும் போது ஒரு சக்திகளும் எங்களை தொட முடியாது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஆசீர்வாதமான நாள ஆக வெற்றியான ஜெயமான நாளாக தருகிறபடியால் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
மூலமாக உங்களை நாங்கள் மனமாற